वंदेगम श्री गुरु श्री उदपदकमलं श्री गुरु वैष्णवां च श्री रूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादा सगगण ललित श्री विशाखं च नमो ओं विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषात देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. Anybody doesn't know Tamil? எல்லாரும் தமிழ் ஓகே தானே? Okay. So she can understand. Is it Mataji? Can understand Tamil? Yeah. சரி. ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்னைக்கு ஞாயிறு விருந்து சத்சங்க நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களையும் அன்போட வரவேற்கிறோம். இங்கே குழுமி இருக்கிற எல்லா பக்தருடைய குடும்பத்தாருக்கும் ஆன்மீக முன்னேற்றத்துக்காகவும் ஒரு தடவை கூட பிரார்த்தனை பண்றோம் ஜெகநாதர் கிட்ட. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு நம்ம படிச்சது வந்து பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயம். இப்போ நான் தொடர்ந்து சில வாரங்களாகவே நீங்க பகவத்கீதையுடைய 18வது அத்தியாயம் படிச்சுட்டு இருக்கீங்க. 17 அத்தியாயத்திலேயே பகவத்கீதை முடிஞ்சது. 18வது அத்தியாயம் என்னன்னா, கிருஷ்ணர் இது வரைக்கும் சொன்னதை ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்குறாரு, திரும்பி ஒரு ரிகலெக்ட் பண்ணி கொடுக்குறாரு. 17 அத்தியாயம் வரைக்கும் கிருஷ்ணர் என்ன பேசினாரோ அதை திரும்ப கூட ஒரு தடவை அர்ஜுனனுக்கு ஞாபகப்படுத்துறாரு, என்னெல்லாம் சொன்னார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பேசிட்டே இருக்கும்போது நான் சொன்னதில் ஞாபகம் இருக்கா இல்லை திரும்ப இருக்கா சொல்லட்டுமா அப்படின்னு இல்லையா, ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கோம், ஒரு 7-8 விஷயம் சொன்னோம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு, இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லை திரும்ப இருக்கா சொல்லட்டுமா, மறந்துட்டீங்களா, திரும்ப இருக்கா சொல்ற குறிச்சிக்கிங்க இல்லையா, அந்த விஷயம் ஞாபகத்தில் இருக்கணும். இப்போ 17 அத்தியாயம் கிருஷ்ணர் பேசினாரு. இப்போ அர்ஜுனனுக்கு ஞாபகம் இருக்கா இல்லை மறந்து போயிருப்பாரா இல்லை திரும்பி ஒருக்கா சொல்லிடலாமான்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து அப்படியே ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்குறாரு, இது வரைக்கும் என்ன பேசினார். அப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே 3 குணத்துல தான் இருக்கு. நம்ம காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன செயல்கள் பண்றோமோ அது 3 குணத்துல தான் இருக்கு. சத்வ ரஜஸ் தமஸ், இந்த 3 குணத்தை பத்தி தனியா ஒரு அத்தியாயமே பகவான் போட்டிருக்காரு. ஜடையர்க்கின் முக்குணங்கள்னு இந்த 3 குணத்தை எடுத்து பகவான் தனியா ஒரு அத்தியாயமாவே போட்டார். அதனால ஏற்கனவே 3 குணத்தை பத்தி கிருஷ்ணர் விரிவா சொல்லிட்டாரு. இப்ப திரும்பி ஒரு அவுட்லைன் கொடுக்குறாரு, திரும்பி ஒருக்கா அதை ரிகலெக்ட் பண்றாரு, திரும்பி அதை ஞாபகப்படுத்துறாரு. அப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவு, நம்ம உடுத்தும் உடை, பேச்சு, மனம், புத்தி, செயல்கள், சிந்தனை, இதெல்லாம் 3 குணத்துல தான் இருக்கு. ஈவன் நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருந்தாலும், கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த 3 குணம் நம்மளை டாமினேட் பண்ணுது. சில நேரம் சாத்விகமான குணத்துல பக்தி பண்ணிட்டு இருப்போம், பெரும்பாலும் ரஜோகுணம் தமோ குணத்துல தான் பக்தி பண்றோம். நம்ம பண்ற பக்தியிலேயே ரஜோகுணம் தமோ குணம் இருக்கு. தட் மீன்ஸ் பக்தியில ரஜோகுணம் தமோ குணம் இல்லை, பக்தி வந்து முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது. நாம ரஜோகுணம் தமோ குணத்தில் இருக்கிறதுனால நம்ம பண்ற பக்தியும் அதுக்குள்ள இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எப்படி பக்தியில் இந்த குணங்கள் ஆதிக்கம் செலுத்துன்னு சொல்றோம். நம்ம பண்ணக்கூடிய பக்தி சேவையில எப்படி குணங்கள் டாமினேட் பண்ணுதுன்னு. இப்போ ஒரு பக்தரை சேவைக்காக கூப்பிடுறாங்க, பிரபு இந்த மாதிரி கோயிலில் வந்து சேவை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஐயோ கோயிலுக்கு போகணுமா, இங்கிருந்து அவ்வளோ தூரம் போகணுமா, டிராஃபிக் ஜாம் ஆயிருமே, முதல்ல நான் குளிக்கணுமே, கோயிலுக்கு போனால் குளிச்சுட்டு தான் போகணும், முதல்ல குளிக்கணும், ட்ரெஸ் மாற்றணும், வீட்டிலன்னா ஒரு ட்ரௌசர் போட்டு உட்காந்துக்கலாம் இல்லையா, பிரபுவாக இருந்தால் வீட்டில் ஒரு ட்ரௌசர் போட்டு உட்காந்துக்கலாம், மாதாஜியான ஒரு நைட்டி போட்டு உட்காந்துக்கலாம். ஆனால் கோயிலுக்குன்னா ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிட்டு போகணும், குளிச்சுட்டு போகணும், சுத்தமாக இருக்கணும், இங்கேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும், இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னா சோம்பேறி. அப்போ அவங்களுக்கு வந்து பக்திக்கான அழைப்பு வந்தது, சோம்பேறித்தனம் தடுக்குது இல்லையா. சோம்பேறித்தனம், அவ்வளோ தூரம் போகணுமா, நம்ம தான் போன வாரம் போயிட்டு வந்தோமே, வாரம் போகணுமா,
வாரம் வாரம் போகணுமா? அப்போ இந்த சோம்பல் இதுதான் நம்ம பக்திக்கு முதல் தடை. நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பெரும் தடை என்னன்னா சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனத்தை கை விட்டுட்டா பக்தியில முன்னேறிடலாம். யார் ஒருத்தர் சோம்பேறித்தனத்தை கை விடுறாங்களோ அவங்க பக்தியில முன்னேறிடலாம். இந்த ஒரு தடவை ஒரு ஆர்டிக்கல் வந்தது பேக் டு கார்ட் மேகசின்ல. ஒரு 2 சோம்பேறிங்க அவங்க வீட்டில் படுத்துட்டு இருக்காங்க. முதல்ல பக்கத்து வீடு தீ பிடிச்சது. பக்கத்து வீடு என்னாச்சு? தீ பிடிச்சி எரிஞ்சுது. அந்த கதை கேட்டிருக்கீங்களா? பக்கத்து வீடு தீ பிடிச்சி எரியும். இவனுங்க பக்கத்து வீடு தான் தீ பிடிச்சி எரியுது, அப்புறமா எந்திரிச்சிக்கலாம். அப்புறம் தீ அவங்க வீட்டுக்குள்ள வந்தது. சரி, வீட்டில் அந்த பக்கம் தானே தீ பிடிச்சி, அது பெட்ரூம்ல படுக்கிற வரைக்கும் தீ பெட்டெல்லாம் தீ பிடிச்சிருக்கு. அப்புறம் எந்திரிச்சான், ஓ வீடு தீ பத்திக்கிச்சு போல இருக்கு. அந்த அளவுக்கு சோம்பேறி, அந்த அளவுக்கு சோம்பேறிகளை. இந்த சோம்பேறித்தனம் தான் நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கு முதல் தடை. நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு முதல் தடை சோம்பேறித்தனம். ஏதாவது ஒரு சேவை சொன்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் இல்லையா? பெரும்பாலும் மக்கள்கிட்ட போய் பக்தி பண்றதுக்கு வாங்கன்னா, என்னங்க வயசாச்சு, இன்னும் கொஞ்சம் வயசு ஆகட்டுங்க, அப்புறமா பார்த்துக்கலாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லை, தள்ளி போடுறது. சோம்பேறிகள் என்ன பண்ணுவாங்க? எடுத்த வேலையை முதல்ல சோம்பேறிங்க ஒரு வேலையை எடுத்துக்க மாட்டாங்க, அதை எடுத்தா முடிக்க மாட்டாங்க. அப்படி அவங்ககிட்ட கொடுத்தா தள்ளி போடுவாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். அப்ப இந்த சோம்பேறித்தனம் இருக்கு இல்லையா, இது பௌதிகத்தில் இருந்தா கூட முன்னேற்றம் வராது. இப்போ ஒரு குழந்தை ஸ்கூல்ல படிக்கிறான், பையன் ஸ்கூல்ல படிக்கிறான். பரீட்சை கடைசி வருஷம் கடைசி தான் வரப்போகுது, ஏன் இப்ப இருந்தே படிக்கணும் இல்லையா? பரீட்சை கடைசி வருஷம் வைக்க போறாங்க, ஆனுவல் எக்ஸாம், அதுல பாஸ் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவன் பாஸ் மார்க் வாங்கினதே பெரிய விஷயம். அப்ப என்னாச்சு? அவன் சோம்பேறி இல்லையா? இந்த சோம்பேறிங்க எதுல சுறுசுறுப்பா இருக்காம புலன்பத்துல தான் சுறுசுறுப்பா இருப்பாங்க. இது தமோ குணம். தமோ குணத்துல இருக்கிறவங்க சோம்பேறித்தனமா இருப்பாங்க. ஆனா எதுல சுறுசுறுப்பா இருப்பாங்க? புலன்பு விஷயங்களும் சுறுசுறுப்பா இருப்பாங்க. அவங்க மனசு புத்தி எல்லாம் அதுல ஆக்டிவா இருக்கும். அது பக்தி சொன்னா அதுல ரொம்ப டல் ஆயிடும். ஓ சாண்டிங் பண்ணணுமா, ஓ சேவை பண்ணணுமா இல்லையா? அப்போ நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு முதல் தடை சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனத்தை கைவிட்டா பக்தியில முன்னேற்றம் அடைச்சிடலாம். அப்போ சேவைக்கு கூப்பிடும் போதோ இல்லை சேவை செய்ய சொன்னா அப்புறமா பார்த்துக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம், இப்ப என்ன அவசரம், இதெல்லாம் சோம்பேறித்தனம். சரி, இன்னும் சிலர் பக்தர் இருப்பாங்க. அவங்க என்னன்னா பக்தி சேவைக்கு வந்துருவாங்க, வந்துட்டு சேவை பண்ணும்போது யாருமே இல்லை போல என்னையே கூப்பிட்டு இருக்கிறாங்க, நானே செய்ய வேண்டியதா இருக்கு, என்ன பண்றது? இந்த சென்டர்ல சமைக்கிறதுனா நான் வரணும், காய்கறி வெட்டுறது நானே தான் வெட்டணும், சமைக்கணும், இப்படியே சொல்லிட்டு சமைப்பாங்க. அட்லீஸ்ட் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருப்பான். சிலர் சொல்லுவாங்க, என்ன பிரபு, போன வாரம் நான் தானே சமைச்சேன், இந்த வாரம் நான் தானே சமைக்கணுமா, அடுத்த வாரம் நான் தான் சமைக்கணுமா? அப்ப என்ன ஆச்சுன்னா இது ரஜோகுணம். அவங்களுக்கு சேவை மனப்பான்மை எப்படி இருக்குன்னா, சேவை பண்றாங்க, ஆனா எப்படி பண்றாங்க? அது ஒரு கோபமா, இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்றாங்க. அது ரஜோகுணம். சாத்வீகமான குணம் என்னது? சேவை கிடைச்ச உடனே சந்தோஷமா பண்றது. எனக்கு சேவை கிடைச்சது ரொம்ப பெரிய பாக்கியம். இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கும்போது பகவான் எனக்கு அந்த சேவையை கொடுத்துருக்காரு. எவ்வளோ பேர் இருக்காங்க, இன்னைக்கு சமைக்கிற சேவை பகவான் எனக்கு கொடுத்துருக்காரு, பூஜை பண்ற சேவை பகவான் எனக்கு கொடுத்துருக்காரு, கீர்த்தனம் பாடுற சேவையை பகவான் எனக்கு கொடுத்துருக்காரு. அப்போ என்னென்ன சேவை? அப்போ ஒரு பக்தருக்கு நிறைய சேவை வருதுன்னா அந்த பக்தர் ரொம்ப கொடுத்து வச்சவர்னு. நம்ம எப்படி எடுத்துருவோம்? அப்படி ஆப்போசிட்டா எடுத்து, ஓ எல்லா சேவையும் எங்கிட்டயே சொல்றாங்களே இல்லையா, எல்லா சேவையும் என்கிட்டயே சொல்றாங்க, யாருமே இல்லையா, நானே தான் பண்ணணுமா, நானே தான் பண்ணணுமா நினைச்சது பொய்யாங்க. நான் இல்லைன்னா கிருஷ்ணர் வேற யாரோ வச்சு சர்வீஸ் பண்ண வைப்பேன் இல்லையா? கிருஷ்ணாவுக்கு நம்ம சேவை அவருக்கு தேவையில்லை, கிருஷ்ணாவுக்கு நம்ம சர்வீஸ் தேவையில்லை. ஏன் கிருஷ்ணாவுக்கு நம்ம சேவை தேவையில்லை? ஏன் ஏன் கிருஷ்ணாவுக்கு நம்ம சேவை தேவையில்லை? முதல்ல சொல்லுங்க. எஸ், வெரி குட். கிருஷ்ணருக்கு சேவை பண்ண ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் இருக்காங்க கோலோ விருந்தாவனத்தில். லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம். கோலோ விருந்தாவனத்துல பகவான் கிருஷ்ணருக்கு ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் சேவை பண்றாங்க. அது மட்டும் இல்ல, கிருஷ்ணாவுடைய குவாலிட்டி என்னன்னு சொன்னா அவர் தன்னில் திருப்தி அடைபவர். அவர் நீங்க வெளியில இருந்து நீங்க ஒரு சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப என்ன நீங்க ஓ பிரபு அப்படின்னு நீங்க என்ன புகழ்ந்தா நான் சந்தோஷமாவேன்.
அப்புறம் இன்னைக்கு நீங்க சாப்பிட கொடுத்தா நான் சந்தோஷமாவேன். நீங்க வந்து நீங்க என்ன புகழ்ந்தா சந்தோஷம் வரும், நீங்க எனக்கு பிரசாதம் கொடுத்தா சந்தோஷம் வரும், நீங்க என்ன வந்து கொண்டாடுனா சந்தோஷம் வரும். ஆனா கிருஷ்ணருக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா அவர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். அவருக்கு இந்த புகழ்ச்சி இகழ்ச்சி மான அவமானம் இதெல்லாம் கிடையாது. கிருஷ்ணா வந்து சுத்த சாத்விகமான குணத்தில் இருக்கிறவர். அதனால நம்ம அவர் போய் நம்ம புகழ்ந்தாதான் அவர் சந்தோஷமாவாரு. நான் சமைச்சு கொடுத்தாதான் கிருஷ்ணாவுக்கு பசி ஆறும், அப்பதான் அவர் திருப்தி ஆவாரு. அப்புறம் நான் சேவை பாவம், ஐயோ பாவம், கோயில்ல கிருஷ்ணருக்கு சேவை பண்ண யாருமே இல்லை, நான் தான் போய் பண்ணணும். நோ, கிருஷ்ணாவுக்கு ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் சேவை பண்றாங்க. ஆனா கிருஷ்ணா என்ன பண்றாரு? காரணமற்ற கருணையால இந்த பூமிக்கு வர அந்த லட்சுமிகள்லாம் விட்டுட்டு கோலோக விருந்தாவனத்துல ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்க. அவங்கள விட்டுட்டு கிருஷ்ணா வந்து இந்த பூமிக்கு வராருன்னா அதுதான் அவருடைய காரணமற்ற கருணை. நீங்க எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? புராணங்கள்ல தேவர்கள் இந்த பூமியில அவதரிச்சாங்க, தேவர்கள் தொடர்ந்து இந்த பூமியில அவதாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சிவபெருமான் தொடர்ந்து அவதாரம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, பிரம்மதேவர் தொடர்ந்து அவதாரம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, கணபதி தொடர்ந்து அவதாரம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, முருகர் தொடர்ந்து அவதாரம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஜீசஸ் கிறிஸ்டோடைய அவருடைய காடு, அந்த கிறிஸ்டியனுடைய காடு, அவங்க இந்த பூமியில வந்திருக்காங்க, இல்ல அல்லாஹ் இந்த பூமியில வந்திருக்காங்க. எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. ஆனா கிருஷ்ணா ரிப்பீட்டடா வர, யுகம்தோறு வர. அவரு ராமர் லட்சுமணாக, கிருஷ்ண பலராமராக, கௌரணிதாயாக, ராதா கிருஷ்ணராக அவர் தொடர்ந்து இந்த பூமியில அவதாரம். மத்ஸ்ய, கூர்மா, வராகா, நரசிங்கர் தொடர்ந்து கிருஷ்ணா அவதாரம் பண்ணிட்டே இருக்காரு. கிருஷ்ணா என்ன பண்றாரு? தொடர்ந்து லீலைகள் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் இங்க வந்து செய்யணும் அவசியமே கிடையாது. உண்மையில சொல்ல போனா நாமளே இங்க வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த பூமியில வந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? அவசியமே இல்லை, தேவையே கிடையாது. நம்ம இந்த பூமியில வந்து பிறந்திருக்க வேண்டிய அவசியமே, தேவையே இல்லாம வந்திருக்கோம். இந்த ஜட உடல் எடுத்திருக்கோம் இல்லையா? unnecessary we took this body, தேவையில்லாம இந்த உடம்பு எடுத்துக்கணும். அப்படி பார்க்க போனா ஜீவாத்மா நானே இந்த பூமிக்கு வந்திருக்க கூடாது இல்லையா? ஜீவாத்மாவாகிய நானே இந்த பூமிக்கு வந்திருக்க கூடாது. ஆனா வந்துட்டேன். என்ன, ஏன் இந்த பூமியில வந்தேன்? ஜீவாத்மா நான் ஏன் இந்த பூமிக்கு வந்தேன்? எனக்கு கிருஷ்ணர் வேண்டான்னு வந்துட்டேன். எனக்கு கிருஷ்ணர் வேண்டாம், அவருடைய சேவை வேண்டாம், எனக்கு அவருடைய உலகம் வேண்டாம். நான் ஒரு உலகத்துக்கு போவேன், அந்த உலகத்துல நானே ராஜா, நானே மந்திரி, அங்க நானே அனுபவிப்பாளன், நானே கட்டுப்படுத்துபவன், நானே எஜமானன், நான் அப்படிங்கிற பொய் அகங்காரம். இது நம்முடைய இரண்டாவது தடங்கள். ஆன்மீக முன்னேற்றத்தின் முதல் தடங்கள் என்னது? சோம்பேறித்தனம். ஆன்மீக முன்னேற்றத்தின் முதல் தடங்கள் சோம்பேறித்தனம். ஜெய ஸ்ரீ ஜெகநாத் பல்தேவ் சுபத்ரமையா கி, ஸ்ரீ கௌரணிதா கி ஜெய். ஆன்மீக முன்னேற்றத்தின் முதல் தடங்கள் வந்து சோம்பேறித்தனம், இரண்டாவது தடங்கள் வந்து பொய் அகங்காரம். இந்த ஜட உலகத்தில் நம்ம இருக்கிறதுக்கு முக்கியமா இருக்கிறது பொய் அகங்காரம் தான். பொய் அகங்காரம்ன்றது நான் தான் பண்ணேன். நான் இன்னைக்கு இல்லைன்னா இந்த சென்டர்ல யார் இன்னைக்கு சமைச்சிருப்பா தெரியுமா? ஒருத்தரும் கிடையாது. நான் போய் தான் பண்ணேன். அதனால என்ன நீங்க கவனிச்சுக்கிங்க, அப்படின்னு பார்த்துக்குங்க, என்கிட்ட எல்லாம் பகச்சிக்காதீங்க சரியா? அப்புறம் சென்டர்ல குக் பண்றது யாரும் இருக்க மாட்டாங்க, பூஜை பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நான் தான் பண்ணேன், என்னாலதான் நடந்தது. இதுதான் பொய் அகங்காரம். பொய் அகங்காரம் இருக்கிறவங்களுடைய சேவை கிருஷ்ணருக்கு தேவையில்லை. கிருஷ்ணாவுக்கு யாருடைய சேவை தேவையில்லை? பொய் அகங்காரம் இருக்கிறவங்களுடைய சேவை. ஃபால்ஸ் ஈகோ இருக்கு இல்லையா? those who are false ego, that person no need for Krishna. He doesn't want that type of person. பொய் அகங்காரம் இருக்கிற நபர் வந்து கிருஷ்ணருக்கு தேவையில்லை. அப்ப யார் தேவை? என்னால எதுவுமே செய்ய முடியாது, நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி, நான் ஒரு வீணா போனவன், நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை, கிருஷ்ணா என்னை வந்து நீங்க உங்க ஒரு கருவியை ஏத்துக்கங்க, எனக்கு உங்க சேவை பண்ற பாக்கியம் கொடுங்க. இந்த மாதிரி உள்ள பக்தர் தான் கிருஷ்ணருக்கு தேவை. பணிவான பக்தர் தான் கிருஷ்ணருக்கு தேவை. பொய் அகங்காரம் உள்ள பக்தர் கிருஷ்ணருக்கு தேவையில்லை. ரைட்? கிருஷ்ணா முதல்ல தன் காரணமற்ற கருணையினால் இந்த பூமிக்கு வர, அவர் இங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. ந காரணம் கர்ணம் ச வித்ததே. சேதாப்ஸ்ர உபநிஷத்துல சொல்லியிருக்கு, கிருஷ்ணா இந்த பூமியில தோன்ற வேண்டிய அவசியமே இல்லையா, காரணமற்ற கருணையினால வர.
நம்மளாம் எப்படி இந்த பூமியில வந்தோம்? நம்ம வந்து நம்முடைய கர்ம வினையினால வந்தோம், நம்முடைய சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணதுனால வந்தோம், இங்க வந்து அறியாமையில கஷ்டப்படுறோம். ஆனா பகவானும் அவரது தூய பக்தர்கள் இந்த பூமிக்கு வராங்கன்னு சொன்னா அவங்க காரணமற்ற கருணையினால வராங்க. பகவானும் அவர் தூய பக்தர்கள் இந்த பூமிக்கு வர்றது காரணமற்ற கருணை. அதனால கிருஷ்ணா தொடர்ந்து இந்த பூமியில வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, அவர் புத்தகங்களை திரும்ப திரும்ப பிரபுபா எழுதுறார், ஏன் கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி. இது யார் வேணா உங்ககிட்ட கேட்கலாம். நீங்க ஹரே கிருஷ்ணாவுக்கு போறீங்களே, உங்களுக்கு எல்லாம் பகவத்கீதையெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களே, நீங்க என்ன படிச்சிட்டீங்க, கடவுள் ஏன் இந்த உலகத்தை படைச்சாரு அப்படின்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? கடவுள் ஏன் இந்த உலகத்தை படைத்தார்? ஏன் ஏன் கிருஷ்ணா இந்த உலகத்தை படைக்கணும்? யாருக்கா தெரியுமா? கை தூக்குங்க. இல்லை நீங்க ட்ரை பண்ணுங்க. தப்பானா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை, ஸ்கூல்ல ஒன்றும் கிடையாது. தப்பா சொன்னாலும் பரவாயில்ல. ஏன் கிருஷ்ணா இந்த உலகத்தை படைச்சார்? சொல்லுங்க. அதாவது பிரபுபா என்ன சொல்றாருன்னா, கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு, பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக இந்த உலகத்தை படைச்சிருக்காரு. என்ன வாய்ப்பு கொடுக்கறதுக்கு? இங்க இருந்து திரும்பி கிருஷ்ணாட்ட போறதுக்கு. ஆனா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? ஓ, கிருஷ்ணா எனக்கு புலன்பு அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? கிருஷ்ணா வந்து இந்த ஜட உலகத்தை படைச்சிருக்காரு எதுக்கு தெரியுமா? நான் அனுபவிக்கிறதுக்காக. இல்ல, இங்க படைச்சது எல்லாமே அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதுதான் முட்டாள்தனம். இங்க எதையுமே அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு ஈரான்ல அனுபவிக்க முடியுதா? இஸ்ரேல்ல அனுபவிக்க முடியுதா? அனுபவிக்கிறாங்க. என்ன அனுபவிக்கிறாங்க? எப்போ அமெரிக்காக்காரன் குண்டு போடுவான், எப்போ வந்து ஈரான்காரன் இஸ்ரேல் மேல குண்டு போடுவான், அப்போ பயந்து பயந்து வாழணும். அப்போ நிறைய பொருள் இருக்கு, புலனின்பத்துக்கு தேவையான வசதி இருக்கு, புலனின்பத்துக்கு தேவையான வசதி இருக்கு, அதற்கான உத்தியோகம் இருக்கு, அதுக்கான பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா பயம், எப்ப என்ன நடக்கும், யார் யார் எந்த நாடு எந்த நாட்டு மேல குண்டு போட போகுது, இல்ல திடீர்னு கடல் கொந்தளிப்பாய் சுனாமி வந்துருமா, எப்ப வரப்போகுது, திடீர்னு பூகம்பம் வந்துருமா, எதிர்பார்க்கவே முடியாது இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மியான்மர்ல பூகம்பம் வந்தது. இங்க பக்கத்து நாடு தானே மியான்மர். எதிர்பார்த்திருப்பாங்க? அன்னைக்கு முந்தின நாள் வரைக்கும் தெரியாது. எல்லாம் உட்காந்து ஆபீஸ் ஒர்க் பண்றவங்க ஆபீஸ் வேலைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. நாளைக்கு ஆபீஸ்ல போய் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா? ஒரு அலுவலகத்துல வேலைக்கு போறவரு நாளைக்கு என்னென்ன கம்ப்ளீட் பண்ணணும் லிஸ்ட் போட்டிருப்பாரு. ஸ்கூலுக்கு போற குழந்தை நாளைக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் ரெடி பண்ணி ப்ரிப்பேர்டா போயிருப்பாங்க, ரைட்? அப்புறம் ஃபிளைட்ல போறவங்க டிக்கெட் புக் பண்ணிருப்பாங்க, ட்ரெயின்ல போறவங்க எல்லாமே பக்கா பிளான்ல இருந்தது. ஒரு செகண்ட்ல எல்லா பிளானும் தும்சமாய் தரமட்டம் ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் தான் இல்லையா? ஒரு குழுங்குச்சு, எல்லா திட்டமும் போச்சு. அதனால இந்த ஜட உலகத்துல பாகவதம் என்ன சொல்லுது? பதம் பதம் யத்பி பதம் நதேஷா. நம்ம வைக்கிற ஒரு ஸ்டெப்பும் டேஞ்சர் தான், அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஓ, இங்க அனுபவிக்கிறதுக்கு. ஏன் பிரபுபா இருந்து ஒரு கதை சொல்லுவார், அடிக்கடி கிளாஸ்ல சொல்லுவார். ஒருத்த வந்து ஒரு புலி வந்து ஒருத்தனை துரச்சிச்சு. டைகர் இருக்கு இல்லையா, புலி வந்து ஒருத்தனை துரத்திச்சு. அவன் ஓடுறான் வேகமா, தலை குத்திட்டு ஓடுறான். அப்படி வேகமா ஓடினவன் என்ன பண்ணா, ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். கீழே ஒரு பாலு கிணறு, வேகமா ஓடி வந்தவன் ஒரு கிணத்துல விழுந்தான். கிணத்துல விழுந்தவன் கிணத்துக்குள்ள விழுகல, அங்க ஒரு மரக்கிளையில தொங்கிட்டு இருக்கான். அந்த சில சமயம் கிணத்துல வேரெல்லாம் இருக்கும், மரத்தோட வேரெல்லாம் இருக்கும், அதுல தொங்கிட்டு இருக்கான். அந்த வேர்ல தொங்கிட்டு இருக்கான். கீழே பார்த்தா நிறைய விஷப்பாம்புகள்லாம் இருக்கு, கொடூரமான விஷப்பாம்புகள் இருக்கு. அது பாலும் கிணறு, தண்ணியே கிடையாது. அந்த பாலும் கிணறுல தண்ணி இல்லை, கீழே விஷப்பாம்பெல்லாம் இருக்கு. இப்ப கீழே விழுந்தா விஷப்பாம்பெல்லாம் குத்திடும். கீழே விழுந்தா என்ன ஆகும்? விஷப்பாம்பெல்லாம் குத்திடும். சரி, எப்படியாவது இந்த வேர்ல இருந்து கொஞ்சம் செவுத்த பிடிச்சி கல்லுகள்ல பிடிச்சி மேல போலான்னு பார்த்தா அங்க புலி பார்த்துட்டு இருக்கு. இந்த புலி இவன் எப்படா மேல வருவான் கடிச்சிடலான்னு பார்த்துட்டு இருக்கு. இப்ப மேல போனா புலி கடிச்சு செத்து போகணும், கீழே விழுந்தா பாம்பு கடிச்சு செத்து போகணும். இவன் அந்த கிளையில தொங்கிட்டு இருக்காரு அந்த வேர்ல. அப்போ என்ன பண்ணுதோ, 2 எலி வந்து வேர் கடிச்சிட்டு இருக்கு. ஒரு வெள்ளை எலியும் கருப்பு எலியும் சேர்ந்து அந்த வேர் கடிக்குது. இதுக்கு இடையில அந்த மரம் வந்து அந்த மர கிளை இருக்கு இல்லையா, அது கிணத்துக்கு வெளியில இருக்கு. அதுல ஒரு தேன் கூடு கட்டி இருக்கு.
அந்த தேன் வந்து அப்படியே கீழே சொட்டுது. அந்த அந்த கிளையிலிருந்து தேன் சொட்டுது. இந்த இவன் என்ன பண்ண, அந்த கிளையில் இந்த இந்த தொங்கிட்டு இருக்கிறான் பாருங்க, அவன் அப்படியே நாக்கு நீட்டி போனான். இந்த தேனை சுவைக்கிறதுக்கு எந்த கண்டிஷன்ல இருக்கான்? கீழே விழுந்தா மரணம், மேலே போனாலும் மரணம். இப்போ இங்க தப்பிக்கணும், அதை விட்டுட்டு அந்த தேனை நக்க முடியுமா? போறான் நாக்கு வச்சுட்டு. இதுதான் நம்ம நிலைமை. நமக்கு எல்லா பக்கமும் ஆபத்து தான், எல்லா பக்கம் ஆபத்து. எப்ப என்ன நடக்கும் உத்தரவாதமே கிடையாது. இந்த ஜட உலகத்துல எந்த உத்தரவாதம் கிடையாது. அதனால இந்த ஜட உலகம் வந்து கிருஷ்ணா சொல்றாரு, அனித்யம் அசுகம் லோகம். அனித்யா, இது நிரந்தரம் இல்லை. இங்க உண்மையான சுகம் இல்லை, இங்க துன்பம் தான் இருக்கு. அதனால என்ன பண்ணும், இதுல இருந்து வெளியேறணும், இந்த துன்பத்திலிருந்து வெளியேறணும். அதை விட்டுட்டு இங்க புலன்பத்துல மூழ்கி போனோம்னா இந்த தேனி நக்கின கதை தான் முடிஞ்சது. அப்போ என்ன ஆச்சு, இந்த இதுதான் அறியாமை, இதுதான் அறியாமை. அப்ப இந்த அறியாமையிலிருந்து விடுபடணும். அதனால கிருஷ்ணா இந்த ஜட உலகம் படைச்சது நம்ம பௌதிக சுகத்தை அனுபவிக்கிறதுக்கா இல்ல, கிருஷ்ணாட்ட திரும்ப போறதுக்குன்னு பிரபா சொல்ற. கிருஷ்ணாவுடைய திட்டமே அதான், கிருஷ்ணாவுடைய திட்டமே அதுதான். இந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் அவர் இங்க இறங்கி வர்றார். கிருஷ்ணா வந்து பிரபுபாத் தெளிவா சொல்றாரு. கிருஷ்ணாவை பத்தி பிரபுபாத் சொல்லும் போது பிரபுபாத் தெளிவா சொல்றாரு, கிருஷ்ணா இந்த ஜட உலகத்தை படைத்தது வந்து அவருக்கு விருப்பம் இல்லாதான் படைச்சிருக்காரு இல்லையா? இப்ப அரசாங்கம் வந்து, இப்ப மலேசியா கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, ஒரு சிட்டி டெவலப் பண்ண போறாங்க. புக்கித் மர்தஜான் தானே, புக்கித் மர்தஜான்ல ஒரு பெரிய சிட்டி டெவலப் ஆக போகுது. அங்க பினாங் சிட்டி இருக்கிற மாதிரி இங்க ஒரு சிட்டி. அப்ப இங்க என்னெல்லாம் வரும், ஒரு சிட்டி டெவலப் பண்ண என்னெல்லாம் வரும்? நல்ல ஒரு மெடிக்கல் காலேஜ் வரும், அப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ், அப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரிலாம் வரும். கூட ஒரு ஜெயிலூர். ஏங்க ஜெயில் பண்றாங்க? ஆர்ட்ஸ் காலேஜ் நல்லது, வரவேற்கிறோம். மெடிக்கல் காலேஜ் வரவேற்கிறோம், கவர்மெண்ட் ஆஃபீஸ் வரவேற்கிறோம். ஆனா ஜெயிலு போலீஸ் ஸ்டேஷன்ல வேண்டாங்க, அது வேண்டாங்க அப்படி சொல்ல முடியுமா? போலீஸ் ஸ்டேஷன் வரும், ஜெயிலு வரும். ஏன் போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலு வந்தது? அங்க அரசாங்கத்துடைய சட்டத்தை மீறவங்க இருப்பாங்க, அவங்கள தண்டிக்கிறதுக்காக இல்லை, அவங்க திருந்துறதுக்காக அந்த இடம். இப்போ புக்கித் மர்ஜன்ல ஒரு 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 சிட்டி டெவலப் ஆகும்போது அங்க குற்றவாளிகள் வருவாங்க. ஏன் குற்றம் பண்றான்? அவன் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்றான். அரசாங்கம் எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குது, நீ சுதந்திரமா ரோட்ல போகலாம், நீ சம்பாதிக்கலாம், நீ சம்பாதிக்கிற பணத்தை நீ அனுபவிக்கலாம், எல்லா வசதியும் இருக்கு. அதை விட்டுட்டு நான் திருடுவேன் கொள்ளையடிப்பேன்னா உன்னை ஜெயில தான் போகணும் இல்லையா? சாப்பிடலாம், இல்ல நான் திருடுவேன் கொள்ளையடிப்பேன்னா உனக்கு ஜெயில போடுவோம். அந்த மாதிரிதான் அரசாங்கத்துடைய சட்டத்தை மீறவங்க சிறைச்சாலையில தள்ளப்படுறாங்க. அது அரசாங்கத்துடைய விருப்பம், அது இல்லை. அரசாங்கம் வந்து குடிமக்களை பாதி பேர் இப்படி ஜெயில போடணும், அது அவங்க நோக்கம் இல்லை. அரசாங்கத்தோட நோக்கம் வந்து குடிமக்களை சிறைச்சாலையில தள்ளணுங்கிற எண்ணம் கிடையாது. ஆனா வேற வழி இல்லை. ஏன்னா நல்ல குடிமக்கள் இருப்பாங்க, அரசாங்கத்தோட சட்டத்தை மீறவங்களும் இருப்பாங்க. அது கூட தண்டிக்கிறதுக்காக இல்லை, அவங்க ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறாங்க, அவன் உள்ள போனா திருந்துவான் அப்படின்னு. அதே மாதிரிதான் கிருஷ்ணாவுக்கு இந்த உலகத்தை படைக்க இஷ்டம் கிடையாது. ஏன் இந்த உலகத்தை படைக்கணும்? இந்த ஜட உலகம் வந்து தற்காலிகமானது, அழியக்கூடியது. இங்க உண்மையான சந்தோஷம் கிடையாது. இங்க 3 வகையான துன்பம் எப்பவுமே இருக்கு. பாருங்க, 3 வகையான துன்பம் என்னது? அத்தியாத்மிக், அதிதெய்வீக், அதிபௌதிக். உடலால வரக்கூடிய துன்பம், இயற்கையினால் வரக்கூடிய துன்பம், மனதால வரக்கூடிய துன்பம், மற்ற ஜீவராசினால் வரக்கூடிய துன்பம், பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா மக்கள் இது சிந்திக்கலன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்க நல்லா தானே இருக்கோம், ஏங்க பிரச்சனைங்கிறீங்க? இந்த பிரச்சனைன்னு சொல்றதை விட்டுருங்க, நாங்க நல்லா தான் இருக்கோம். அந்த நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறாங்களே, அதை இந்த தேடி நிற்கிற கதை. அவங்க நல்லா இருக்கிறத கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா நம்ம சுத்தி இவ்வளவு பிரச்சனை நடக்குது. ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷான தர்சனம், பிறப்பு இறப்பு முதுமை நோய், இதுல மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ கிருஷ்ணா வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். பிரபுபாத் சொல்றாரு, கிருஷ்ணா இந்த உலகத்தை படைத்ததுக்கான திட்டமே என்னதுன்னா, இந்த ஜீவாத்மாவை திரும்பியும் ஆன்மீக உலகத்துக்கு அழைச்சிட்டு போகணும். சரி, இப்ப அடுத்த கேள்வி வரும், இந்த திட்டம் எப்படி பிரபுபாதருக்கு தெரியும்? கிருஷ்ணா ஏன் இந்த உலகத்தை படைச்சாருங்கிற திட்டம் எப்படி பிரபுபாதருக்கு தெரியும்? எப்படி தெரியும்? கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு பிரபுபாதருக்கு எப்படி தெரியும்?
எப்படி தெரியும்? நமக்கு தெரியாது. அதனாலதான் கஷ்டப்பட்டிருக்கோம். கிருஷ்ணா ஏன் இந்த உலகத்தை படைத்தார்கள் நம்ம அதுல பல ஆராய்ச்சி இருக்கு. சிலர் உட்கார்ந்து மனக்கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டதுன்னு குழம்பிக்கிட்டு இருக்காங்க. சிலர் வீண் ஆராய்ச்சியில, விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியில ஈடுபடுறாங்க, மனக்கற்பனையாளர் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சிலர் கற்பனை பண்றாங்க படைப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும், சிலர் ஆராய்ச்சி பண்றாங்க. ஏன் யார் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, யார் படைச்சாங்க, படைப்பாளர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஆராய்ச்சி பண்றாங்க. ஆனா பிரபுபா சொல்றாரு, கிருஷ்ணர் தான் இந்த உலகத்தை படைச்சார். அது பகவத்கீதை பகவான் சொல்லியிருக்காரு, நான் தான் படைச்சேன். கிருஷ்ணர் தான் படைப்பாளி. கிருஷ்ணர் தான் படைப்பாளி. சோ அப்ப அவருடைய என்ன திட்டம், இந்த உலகம் படைச்சதுக்கான திட்டம் என்ன? இப்ப யாராவது திட்டமே இல்லாம குடும்பம் நடத்துவாங்களா? நீங்க எல்லாம் கிரகஸ்தரா இருக்கீங்க, ஏதோ குடும்பம் நடத்துங்க, திட்டம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அப்படி சொல்ல முடியுமா? இல்ல பிரபு, இங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அதுக்காக எவ்வளவு சம்பாதிக்கணும், அப்பெல்லாம் ஒரு பிளான் இருக்கணும். எனக்கு எவ்வளவு சம்பளம், அந்த வருமானம் என்ன, அது எவ்வளவு தூரம் குடும்பம் நடத்த முடியும், பசங்களுக்கு ஃபீஸ் செலவு, ஸ்கூலுக்கு செலவு எவ்வளவு ஆகுது, வீட்டுக்கு செலவு எவ்வளவு ஆகுது, கையில பணம் எவ்வளவு நிக்குது, கோயில் எவ்வளவு டொனேஷன் கொடுக்குறோம், இதெல்லாம் பிளான் இருக்கணும். சும்மா ஏதோ எந்திரிச்சோம் பிறந்தோம் வாழ்ந்தோன்னு இருக்குல்ல இல்லையா? அவருக்கான திட்டம் போடுறோம். இதான் என்னோட இந்த மாசம் பட்ஜெட். இந்த பட்ஜெட்ல எவ்வளவு எனக்கு லாபம் வந்தது, எவ்வளவு எனக்கு பணம் கையில இருக்கு, எவ்வளவு செலவா இருக்கு, இல்ல பற்றாக்குறையா இருக்கு, இல்ல லோன் கட்டியிருக்கேன், இல்ல லோனை வாங்கியிருக்கேன். அப்ப அங்க ஒரு பிளான் இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் கிருஷ்ணாவுக்கு ஒரு பிளான் இருக்கு இல்லையா? கிருஷ்ணாவுடைய பிளான் என்ன? அவர் இந்த உலகம் படைச்சது நம்ம எல்லாம் திரும்ப அழைச்சின்னு போறதுக்கு. சோ நம்மளுடைய பிளான் என்ன? இங்க போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், நான் இருந்து போக மாட்டேன். ஐயோ கிருஷ்ணா என்ன கூட்டிட்டு போயிடாத, நான் இங்கே இருந்துக்கிறேன். இதுதான் நம்மளுடைய பிளான். ஏன்னா நம்ம நினைக்கிறோம், ஓ இந்த உலகம் வந்து எனக்கு நல்ல சௌகரியமா இருக்கு. நோ, யாருக்குமே சௌகரியமா இல்லை. பணக்காரங்க நினைக்கிறாங்க, என்னடா இந்த வசதியான குடும்பத்துல பிறந்த எனக்கு நிம்மதி இல்லையே. ஏழை என்ன நினைக்கிறான், நான் பணக்காரனா இருந்தா நிம்மதியா இருப்பேன்னு நினைக்கிறான் இல்லையா? இருக்கிறவனுக்கு இருக்கேன்னு கவலை, இல்லாதவனுக்கு இல்லையேன்னு கவலை. மொத்தம் ஜட உலகத்துல கவலை இருந்துட்டே தான் இருக்கு. அப்போ கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னது? இதுல இருந்து நம்மளை விடுவிக்கணும் தான். இது எப்படி பிரபுபாருக்கு தெரிஞ்சது? கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு எப்படி பிரபுபாருக்கு தெரியும்? ஏன்னா பிரபுபாதர் நம்மள மாதிரி இங்க வந்தவர் இல்லை, அவர் கிருஷ்ணரால் அனுப்பி வைக்கப்பட்டவர். வித்தியாசம் இருக்கா? இப்போ நம்ம வந்து நாம கிருஷ்ணர் வேணான்னு வந்தவங்க, அதனால கிருஷ்ணோட திட்டம் எனக்கு புரியல. கிருஷ்ணர் வேண்டான்னு சொல்லி இந்த உலகத்துல நான் வந்ததுனால எனக்கு கிருஷ்ணோட திட்டம் புரியல. பிரபுபாதர் கிருஷ்ணர் அனுப்பிச்சு வச்சதுனால கிருஷ்ணோட திட்டம் என்னன்னு பிரபுபாருக்கு தெரியும். அப்ப பிரபுபாருக்கு ஒரு திட்டம் இருக்கு இல்லையா? பிரபுபாட திட்டம் என்னது? இப்ப அழகா புரிஞ்சுக்கலாம். பிரபுபாட பிளான் என்ன? பிரபுபாட திட்டம் என்னது? நம்மள எல்லாம் கிருஷ்ணாட்ட கூட்டிட்டு போகணும். அப்ப கிருஷ்ணாவோட திட்டம் என்னது? பிரபுபாட திட்டம் என்னது? ரெண்டு ஒண்ணுதான். கிருஷ்ணாவோட திட்டம் அதுதான். அப்போ பகவானுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆச்சாரியர் வர்றாரு. அப்ப ரெண்டு பேரோட திட்டம் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் என்ன முயற்சி பண்றாங்க, நம்மள எப்படியா இங்க கூட்டிட்டு போகணும். நம்ம பிடிவாதமா இருக்கும், போக மாட்டேன், நான் வரமாட்டேன், எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன் இல்லையா? பிடிவாதமா உட்காந்துருக்க, போக மாட்டேன். பிரபுபாதர் சொல்றாரு, இல்ல நீங்க என் கூட வாங்க, இதெல்லாம் பண்ணுங்க, நான் உங்களை அழைச்சிட்டு போயிடுறேன், கிருஷ்ணாட்ட கூட்டிட்டு போயிடுறேன். அப்போ கிருஷ்ணாவுடைய திட்டமும் ஆன்மீக குரு அல்லது ஆச்சாரியருடைய திட்டமும் வேற வேற இல்லை. ஆச்சாரியர்கள் குருமார்கள் அவங்க திட்டமும் கிருஷ்ணாவுடைய திட்டமும் வேற வேற இல்லை. அதனாலதான் இங்க ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நான் திட்டம் மேல திட்டம் போறதை விட்டுட்டு பிரபுபாத திட்டத்தோட நான் ஜாயின் பண்ணிக்கணும். நாம திட்டம் மேல திட்டம் போறதை விட்டுட்டு பிரபுபாதர் என்ன பிளான் வச்சிருக்காரோ அது கூட நம்ம அப்படி கனெக்ட் ஆயிக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள், ரொம்ப சுலபமாயிடும். அது பிரபுபாத் போட்டது மாஸ்டர் பிளான். நம்ம என்ன பிளான் போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம இந்த உலகத்துல என்ன பிளான் போட்டாலும் மாயா வந்து ஏதாவது கொண்டுபிடி பண்ணும். ஆனா பிரபுபாத் போட்டிருக்கிற பக்கா பிளான். எப்படியாவது ஜீவன் என்கிட்ட வந்துட்டான்னா நான் கிருஷ்ணாவை கூட்டிட்டு போயிடுவேன் இல்லையா? ஸோ அதனால இந்த ஆன்மீகங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இங்க பாருங்க, ரொம்ப அழகா சொல்லியிருக்கு, பிரவிற்த்தி மார்க்கம் நிவிருத்தி மார்க்கம். சாஸ்திர விதியை பின்பற்றுவது பிரவிற்த்தி மார்க்கம், நிவிருத்தி மார்க்கம். பிரவிற்த்தி சாஸ்திர விதியை பின்பற்றுவது பிரவிற்த்தி மார்க்கம், சாஸ்திரத்துக்கு புறம்பா செய்யப்படுறது நிவிருத்தி மார்க்கம். அப்ப என்ன பண்ணணும்?
நம்ம பிரவೃತ್ತಿ நோக்கி வரணும், இந்த பக்கம் வரணும். அப்படி இந்த பக்கம் வரும்போது நம்ம சில விஷயங்களை கவனத்தில் வைக்க வேண்டும். என்ன என்ன கவனத்தில் வைக்கணும்? என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துடைய தடங்கள் இல்லை, எனக்கு என்னென்ன தடங்கள் இருக்கு, நான் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைகிறதுக்கு, நான் கிருஷ்ணா கிட்ட போறதுக்கு என்னுடைய தடங்கள் என்ன? எதெல்லாம் என்னுடைய தடங்கள்னு பார்த்தா, முதல்ல இந்த சோம்பேறித்தனம், ரெண்டாவது ரஜோகுணம். முதல்ல தமோ குணம், ரெண்டாவது ரஜோகுணம். ரஜோகுணம் என்னது? முட்டாள்தனமா செயல்படுறது, ஆக்ரோஷமா நடந்துக்கிறது, கோவப்படுறது, கர்வப்படுறது, அகந்தை கொள்றதெல்லாம் ரஜோகுணம். அப்ப இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம கிருஷ்ண உணர்வுல எவ்வளவு வருஷம் ஆனாலும் எங்க தொடரணுமோ அங்கேயேதான் நிற்போம். இன்னொரு கதை கேட்டிருக்கீங்களே, பிரபுபாத் சொல்றார் இந்த கதையும். ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஒரு கல்யாண பார்ட்டி என்ன பண்ணாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரு பொண்ணு வீட்டுக்கு போகணும். அப்போ கங்கையை கடந்து போகணும். கங்கைக்கு இந்த கரையில மாப்பிள்ளை வீடு, அந்த கரையில பொண்ணு வீடு. என்ன பண்ணாங்க, நேரா இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள போட்ல வந்தாங்க. கங்கையில படகு இருக்கும், போட்ல ஏறி உட்காந்துட்டாங்க. படகுக்காரா போட்டை ஓட்டுனர். இவரு ராத்திரி பூரா துடுப்பு போட்டிருக்கிறார். காலையில பொழுது விடிச்சு பார்த்தா படகு அங்கேயே நிக்குது, போகல. ஏன்? அந்த கயிறு கழட்டி, நங்கூரத்தை கழட்டி விட முட்டாரு. ஹோல் லேபர் வேஸ்ட். அந்த நங்கூரத்தை கழட்டி விடாம ராத்திரி பூரா துடுப்பு போட்டு இருந்திருக்கிறார். மாங்கு காலையில் விடிஞ்சு பார்த்தா எங்க தொடங்கலாம் அங்கேயே நிக்கிறாங்க. அதே மாதிரிதான் நம்ம கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணும்போது இதெல்லாம் கழட்டி விடணும். இந்த முடிச்சுகள்லாம் இருக்கு இதயத்துல, எது காமம், கோபம், பேராசை, இதெல்லாம் கழட்டி விடலன்னு வச்சுக்கோங்களேன், இது எங்க தொடங்கணுமோ அங்கேயே தான் நிற்கும். என்ன பிரபு, ரொம்ப வருஷமா கிருஷ்ண பக்தியில் இருக்கீங்க, இப்படியே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. சில வீட்டில் கேட்பாங்க. இப்போ சம்டைம் என்ன ஆகுன்னா, நம்ம கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணிட்டு இருப்போம். சில நேரம் நம்ம வீட்டில் நம்ம மனைவி பக்தர் இல்லாமல் இருக்கலாம், இல்லை கணவர் பக்தர் இல்லாமல் இருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்க பக்தர் இல்லாமல் இருக்கலாம். அவங்க கொஞ்ச நாள் பழிச்சு கேட்பாங்க, நீயும் ஹரே கிருஷ்ணா போயிட்டு தான் இருக்க, நீ அப்படியே தான் இருக்க, என்ன மாறி இருக்கு நீ, இல்லையா? அப்போ நம்ம அந்த கயிறு கழட்டி விடாம துடுப்பு போட்டுருது. அவ என்ன சொல்லுவாங்க, அதுவும் பாருங்க, நம்ம தப்பு பண்ண சொல்லுவாங்க, நீ என்ன ஹரே கிருஷ்ணா போய் என்ன படிச்ச? சாதாரண மனுஷன் ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி அது மக்கள் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அவனுக்கு தெரியாது தப்பு பண்ணா, அவன் அப்படிதான். ஒரு சாதாரண மனுஷன் தப்பு பண்ணிட்டான்னா என்ன சொல்லுவாங்க, சரி அவனுக்கு தெரியல பண்ணான். ஹரே கிருஷ்ணா பக்தி எப்படி பண்ணலாமா? ஒரு இந்தியாவில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் எப்படின்னா போலீஸ்காரெல்லாம் இருப்பாங்க. நம்ம சிக்னல்ல போகும்போது திடீர்னு வண்டி நிப்பாட்டாம போயிட்டோம், போலீஸ்கார பார்த்து, ஹரே கிருஷ்ணா சாமி நீங்களே எப்படி போலாமா அப்படின்னு, நீங்களே எப்படி போலாமா? அப்ப என்ன பண்றாங்க, நம்ம கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு. இவங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணுவாங்க, இவங்க கிருஷ்ண உணர்வை பின்பற்றுறாங்க, இவங்க ஆன்மீகத்தில் இருக்காங்க. அப்போ ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்க தவறு செஞ்சுட்டா உடனே என்ன சொல்லுவாங்க, நீங்களே எப்படி பண்ணலாமா, நீங்க ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நீங்களே எப்படி பண்ணலாமா? இதே சாதாரண ஒருத்தன் டிராபிக்ல நிக்காம போயிட்டான், அவரு போலீஸ்காரர் திட்டுவான், டே முட்டாள் திட்டுவான், ஃபைன் போடுவான். நம்ம நல்ல பெரிய திலக் போட்டுட்டு கண்டி மாலை போட்டுட்டு அப்படி சாங்கின்னு பைக்ல போனோம், சாமி சாமி நீங்களே இப்படி பண்றீங்களே, அப்ப என்ன அர்த்தம்? அப்போ கிருஷ்ண பக்தனுக்கு பொறுப்பு அதிகம், ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் சொசைட்டில. அப்போ நம்ம கிருஷ்ண உணர்வு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரஜோ குணம் தமோ குணம் வெளியில வரணும். இந்த குணம் தான் நம்மளை கட்டி வச்சிருக்கு. கிருஷ்ணா சொல்றாரு, பிரகிருதி கிரியமானி குணை கர்மானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மிதி மன்யதே. இந்த ஜட உலகத்துல ஜீவாத்மா நம்ம 3 குணத்துல கட்டப்பட்டிருக்கோம். சில நேரம் தமோ குணம் சோம்பேறித்தனம், சில ரஜோ குணம் முட்டாள்தனமா செயல்படுறது. அட்லீஸ்ட் ஒருத்தர் சாத்விகமான குணத்துல இருக்கு. அப்ப சாத்விகமான குணத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லியிருக்கு. சாத்விகமான குணத்துல இருக்கிறவங்க ஒரு செயல் பண்றதுக்கு முன்னாடி இது நல்லதா கெட்டதா, இது சரியா தப்பா, செய்யலாமா வேண்டாமா, தர்மமா அதர்மமா, இதை யோசிப்பாங்க. தமோ குணத்தில் இருக்கிறவங்க எதையுமே யோசிக்க மாட்டாங்க. தமோ குணத்தில் இருக்கிறவங்களுக்கு விளைவை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா அவன் அறியாம என்ன பண்ணாலும் அவன் அறியாமையில் இருக்கான், இதை பத்தி கவலைப்பட மாட்டான், விளைவை பற்றி கவலைப்பட மாட்டான். இப்போ குடிகாரன் இருக்கான்னு வச்சுங்களேன், இந்த குடிகாரன் சொல்ற நீ குடிக்காதப்பா அவன் குடும்பம் வீணா போயிடும், ஹெல்த் வீணா போயிடும், அவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை, ஏன்னா அவன் தமோ குணத்தில். ஸோ தமோ குணத்தில் இருக்கிற என்ன பண்ணுவான்,
அவன் குடிப்பான், போதை வஸ்துக்களை பயன்படுத்துவான். ஏன்னா அவனுக்கு இதை பத்தில கவலை இல்லை. இது நல்லதா கெட்டதா, செய்ய தகுந்ததா செய்ய தகாததா, இதை பத்தியெல்லாம் அவனுக்கு கவலை கிடையாது. எனக்கு புலன்பு அனுபவிக்கணும், அவ்வளவுதான். எனக்கு நான் அந்த போதையில கொஞ்ச நேரம் படுத்திருக்கணும், அவ்வளவுதான். ஆனா ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஆக்ரோஷமா செயல்படுவாங்க. சரியோ தப்போ பண்ணிட்டு நான் பண்ணதான் சரின்னு சொல்லுவாங்க. இதான் ரஜோகுணம். தப்பு பண்ணிட்டு கூட அதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப நம்மள பெரும்பாலும் ரஜோகுணத்துல இருக்கும். நான் பண்ணிட்டு நான் பண்ணதா சரின்னு சொல்லுவோம், ஒத்துக்கவே மாட்டோம். இல்ல இல்ல நீங்க என்ன சொன்னா ஒத்துக்க மாட்டேன், நான் செய்ததா கரெக்டு. இது ரஜோகுணம். செஞ்சது சரியா தப்பான்னு தெரியாதது தமோகுணம். செய்ததை தவறா இருந்தாலும் ஒப்புக்கொள்ளாதது ரஜோகுணம். செய்வதற்கு முன்பு ஒரு தடவை இரு தடவை யோசிப்பது சாத்வீகமான குணம். கிருஷ்ணருக்காக செயல்படுவது சுத்த சாத்வீக குணம், பியோர் சாத்வீகம். கிருஷ்ணருக்காக செயல்படுறது சுத்த சாத்வீகம். அப்போ நான் கிருஷ்ணருக்காக செயலாற்றும் போது நான் இதுல இருந்தெல்லாம் வெளியில வரணும். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்ம சுத்த சாத்விகமான நிலைக்கு போறோமோ இல்லையோ, சாத்தியமான குணத்திலே இருக்கணும். அப்போ ஒரு செயல் பண்றதுக்கு முன்னாடி சீக்ஷா குரு, தீக்ஷா குரு எல்லாம் இருக்காங்க. நிறைய வழிநடத்தக்கூடிய பக்தர்கள், சீக்ஷா குருமார்கள் இருக்காங்க, தீக்ஷா குரு இருக்காங்க. ஒரு செயல் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இது சரியா தப்பா. அர்ஜுனனே குழம்பி போனாரு. அர்ஜுனன் மட்டும் இல்ல, சில நேரம் கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில, பெரும் பண்டிதர்கள் கூட குழம்பி விடுவார்கள் எது சரி எது தவறு என்று. கிம் கர்ம கிம் கர்ம கிம் அகர்மேதி கவயோகியத்திர மொழிதான். அர்ஜுனா, சில வேளை பண்டிதர் கூட தர்மம் எது அதர்மம் எதுன்னு தெரியாம குழம்பி போயிடுவாங்க. செய்யக்கூடியது எது செய்யக்கூடாது குழப்பமாயிடும். அப்படின்னா எப்பவுமே நமக்கு ஒரு அத்தாரிட்டி வேணும். அத்தாரிட்டி இல்லைன்னு சொன்னா நம்ம செயல் சரியாகாது. நம்ம பண்ணக்கூடிய செயல் தவறான வழியில் போயிடும். ஸோ நமக்கு எப்பவுமே ஒரு அத்தாரிட்டி இருக்கணும். அந்த அத்தாரிட்டிங்கிறவர் சீக்ஷா குரு, தீக்ஷா குரு, அவர் பிரபுபாரை பின்பற்றக்கூடியவராக இருக்கணும், குரு பரம்பரை பின்பற்றக்கூடியவராக. அப்போ அவங்க சொல்லுவாங்க, பிரபு நீங்க இப்படி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, ஏதாவது செயல் பண்ணி என்கிட்ட கேளுங்க. அப்போ நம்ம ஒரு விஷயம் ஒரு சேவை பண்றதுக்கு முன்னாடி நம்ம அத்தாரிட்டியை ஃபாலோ பண்ணணும். அந்த ஆர்டர் அத்தாரிட்டிட்டு இருந்து வரணும். நம்ம பண்ணக்கூடிய சேவை எங்க இருந்து வரணும்? அத்தாரிட்டிட்டு இருந்து வரணும். கோயில் அதிகாரி யாரு? குருவோடைய பிரதிநிதி. குரு யாரு? பரம்பராவுடைய பிரதிநிதி. பரம்பரை அப்படி போனா கிருஷ்ணாட்டு இருந்து வரும். ஸோ ஃபாலோயிங் அத்தாரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அத்தாரிட்டி பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். நீங்க மகாபாரதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 2 பேர் எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் பாண்டவர்கள், இன்னொரு பக்கம் கௌரவர்கள். இந்த பாண்டவர்கள் கௌரவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாண்டவர்களுக்கு அத்தாரிட்டி யாரு? பாண்டவர்கள் யாரை பின்பற்றினாங்க? பாண்டவர்கள் நிறைய பேர் பின்பற்றினாங்க. விதுரர் சொல்லுவாரு, அவரோட உபதேசத்தை ஏத்துக்குவாங்க. விதுரர் ஏதோ உபதேசம் பண்ணா அதை ஏத்துக்குவாங்க. வியாசர் சொல்லுவாரு, அதை ஏத்துக்குவாங்க. கிருஷ்ணரே சொல்லுவாரு, அதை ஏத்துக்குவாங்க. அப்ப இங்க நிறைய அத்தாரிட்டி இருக்காங்க. பகவான் கிருஷ்ணரே வராரு, அவர் சொல்றதை கேட்டுக்கிறாங்க. ஒரு பகவானுடைய தூய பக்தர்கள் விதுரர் சொல்றாரு, அதை ஏத்துக்கிறாங்க. நாரதர், விதுரர், வியாசர் இந்த மாதிரி அத்தாரிட்டியை ஃபாலோ பண்ணாங்க. கௌரவர் பக்கம் யார் அத்தாரிட்டி? கௌரவர் பொறுத்து யார் அவங்க அத்தாரிட்டியே கிடையாது இல்லையா? சகுனி அத்தாரிட்டி இல்லை. சகுனி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சகுனி அத்தாரிட்டி இல்லை. கௌரவர் பக்கம் அத்தாரிட்டி கிடையாது. சரி, பீஷ்மர் ஒரு நல்லது கூப்பிட்டு சொல்றாரா? கேட்க மாட்டாங்க. அந்த போன் கட் பண்ணுங்க. ஸோ பீஷ்மர் இருக்கார் இல்லையா, பீஷ்மர் தான் உபதேசம் சொன்னா கேட்க மாட்டாங்க. துரோணர் ஏதாவது சொன்னா கேட்க மாட்டாங்க. பீஷ்மர் யாரு? அவருக்கு இல்லாத அனுபவமா? பீஷ்மர் பிதாமகர், தர்மமே உருவானவர். இத்தனை அவர் கௌரவ பக்கம் தான் இருக்காரு. பீஷ்மர் எங்க இருக்காரு? கௌரவ பக்கம் நிக்கிறாரு. துரோணர் எங்க இருக்காரு? கௌரவ பக்கம் நிக்கிறாரு. ஆனா ஏன் யுத்தம் வந்தது? பீஷ்மரும் அவங்க பக்கம் இருக்காங்க. மகாரதர், மாபெரும் பக்தர், மகாஜனம், 12 மகாஜனத்தில் ஒருவர், ஆகச்சிறந்த பக்தர், தர்மசாஸ்திரம் அனைத்தையும் அறிந்தவர். யார் பக்கம் இருக்காரு? கௌரவர் பக்கம். ஆச்சாரியன் துரோணாச்சாரியன் அனைத்து சாஸ்திரம் அறிந்தவர். யார் பக்கம் இருக்காரு? கௌரவர் பக்கம். அப்ப ஏன் சண்டை வந்தது? அப்பயே இந்த யுத்தம் வந்தது. அந்த கௌரவர்கள் சபையில துரோணர் இருக்கார், பீஷ்மர் இருக்காரு, விதுரர் மகாத்மா விதுரர் இருக்காரு. அப்புறம் ஏன் சண்டை வந்தது? ஏன் யுத்தம் வந்தது? இல்ல, ஏன் யுத்தம் வந்தது? ஏன் கௌரவர் சண்டை போடணும்னு முடிவு பண்ணாங்க?
ஏன்னா இவங்க சொல்றது யாரும் கேட்க தயாரா இல்லை. பீஷ்மர் சொல்றது கேட்க தயாரா இல்ல, துரோணர் சொல்றது கேட்க தயாரா இல்ல, விதுரர் சொல்றதை கேட்க மட்டும் தயாரா இல்ல, விதுரரை துரத்தி விட்டாங்க. அடிக்காத குறையா துரத்தி விட்டாங்க. விதுரர் அட்வைஸ் பண்றாரு திருதராஷ்டிரன். ஏன்னா விதுரர் திருதராஷ்டிரிய சகோதரர், பிறப்பால் தாசி புத்திரன், ஆனா மகாத்மா, எப்பவுமே திருதராஷ்டிரிய நலனை விரும்புறவர். சொல்றாரு, திருதராஷ்டிரா அப்படி பண்ணாத, இது தப்பு, நீ அதர்மத்தின் வழியில போற, இது பண்ணக்கூடாது. துரியோதனு கோபம் வருது, இந்த சித்தப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அவருக்கு ஒரு அடிச்சு நாடு கடத்துங்க, துரட்டி விடுங்க. அப்புறம் என்ன பண்ணாரு, அவரே விலகி போயிட்டார். அவருக்கு என்ன, விதுரருக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க இந்த மாதிரி அதர்மம் பண்றாங்க, இவங்களோட இருக்கிறத விட நான் தீர்த்த யாத்திரை போறதே மேல். விதுரர் முயற்சி பண்ணார் இந்த மகாபாரத யுத்தம் நடக்கக்கூடாது, ஆனா இவன் பிடிவாதமா இருக்காங்க. விதுரர் சரி என்னமோ பண்ணுங்கன்னு அவர் தீர்த்த யாத்திரை போயிட்டார். அதனால இப்ப ஏற்பட்ட அதிகாரிகளை அவங்க ஏற்றுக்க தயாரா இல்லை. அப்போ நம்ம ஆன்மீக வாழ்க்கை அடுத்த தடங்கள் என்னன்னா, அதிகாரியுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறது, அல்ல அதிகாரிகளை ஏற்றுக்காம இருக்கிறது. உங்களுக்கு தீக்ஷா குரு இருக்காரா? இருக்காரு. சீஷா குரு இருக்காரு. ஏதாவது கேட்பீங்களா? கேட்கணும். ஆனா இருக்காரு. தீக்ஷா குரு இருக்காரு, குருட்ட போய் தீட்சா வாங்கியாச்சு. சீக்ஷா குரு இருக்காரு, ஏதாவது வாழ்க்கையில போய் கேட்கிறோமா, என்ன பண்ணணும், பக்தியில முன்னேற்றம் என்ன செய்யணும், சேவை மனப்பான்மை எப்படி வளர்த்துக்கணும், வைஷ்ணவருக்கு எப்படி, இதெல்லாம் கேட்கலாமே, இருக்காங்களே. ஆனா மனம் போன போக்குல பண்ணிட்டு அவர் சண்டை போடும். இந்த பக்தர் அப்படி சொன்னாரு, அந்த பக்தர் இப்படி சொன்னாரு. ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. குரு சொல்றது கேட்டு அதுபடி நடந்துட்டு இருந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிரபுபாது சொல்றது கேட்டு அப்படியே நடந்துட்டு இருந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுதான் பிரபுபாது சொன்னாரு, இஸ்கான வெளியிலிருந்து யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, உள்ள இல்லவங்களே சண்டை போடுவோம். ஏன்னா பிரபுபாத வார்த்தையை ஃபாலோ பண்ண தயாரு. ஆனா கிளாஸ் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, பிரபுபாத் அப்படி சொன்னார், பிரபுபாத் எப்படி சொன்னார், என் குரு அப்படி சொல்லியிருக்காரு, நிறைய பேர்ல பயிற்சி பண்ணுவார். இதுதான் ஆன்மீக பாதைக்கு அடுத்த தடங்கள். ஸோ நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடங்களா இருக்கிறது என்னது, சோம்பேறித்தனம், முட்டாள்தனமா செயல்படுறது, ஆக்ரோஷமா நடந்துக்கிறது, கோவப்படுறது, கர்வப்படுறது, அப்புறம் ரஜோகுணம் தமோகுணம். சோம்பேறித்தனம் தமோகுணம், இந்த மாதிரி கோவப்படுறது, பக்தர்கிட்ட சண்டை போடுறது, பக்தரை குறை சொல்றது, இந்த பக்தர் போய் அவர்கிட்ட சொல்றது, அவரை பத்தி இவர்கிட்ட சொல்றது, இதெல்லாம் ரஜோகுணம். இதெல்லாம் ஆன்மீக பாதைக்கு பெரும் தடைகள். எவ்வளவு வருஷம் ஆனாலும் அந்த படகு அங்கேயே துடுப்பு போட்ட கதை தான். அந்த கயிறு கழட்டி விடாம அந்த தண்ணிக்குள்ள அங்கேயே துடுப்பு போட்ட கதை தான். நைட்டு பூரா துடுப்பு. அப்போ பிரபுஜி நான் 20 வருஷமா இருக்கேன், 20 வருஷமா சாண்டிங் பண்றேன், ஆனா ஏதாவது சொன்னா எனக்கு கோவம், சண்டைக்கு போயிடுவேன். அப்ப என்னது, நீ துடுப்பு கழட்டி விடல, அந்த கயிறு கழட்டி விடல, அங்கேயே நின்று தண்ணி துடுப்பு போட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்போ நம்ம இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணதெல்லாம் கண்டுபிடிக்கணும். என்கிட்ட என்ன குறை இருக்கு, மற்றவங்ககிட்ட உள்ள குறையை கண்டுபிடிக்காம அதை விட்டுட்டு என்னட்ட குறைய கண்ணு இருக்கு, நான் கிருஷ்ணனோட முன்னேற்றம் என்ன செய்யணும், நான் எதையெல்லாம் நீ கட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த படகை கழட்டி விடாம எதையெல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கேன், அதெல்லாம் கட் பண்ணணும் ஒண்ணுன்னா. அப்போ அத்தாரிட்டி சொல்றதை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ரஜோ குணத்தோட பக்தி செய்யக்கூடாது, தமோ குணத்தில் இருக்கக்கூடாது, நம்ம சாத்விகமான குணத்தில் இருக்கணும், பக்தர்கிட்ட அன்பா பேசணும், அன்பா நடந்துக்கணும், கோவப்படக்கூடாது. பக்தர்கள் யாராவது கோவப்பட்டாலும் நம்ம கோவப்படக்கூடாது. இதெல்லாம் நம்ம இந்த குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கு இதுதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. தினாதபி சுனீச்சன தரோரிவ சகிஷ்ணா அமானினா மானதேன கீர்த்தனிய சதாது. மரத்தை விட பொறுமையா இருக்கணும், புல்லை விட பணிவா இருக்கணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், நான் மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. நாம என்ன பண்ணுவோம், நான் யாரையும் மதிக்க மாட்டேன், என்னை எல்லாரும் மதிக்கணும், நான் யாரையும் மதிக்க மாட்டேன், என்னை எல்லாரும் மதிக்கணும். இது கம்ப்ளீட் ஆப்போசிட். மகாபுரு சொன்னதுக்கு நேர் எதிராது. அதனால நம்ம இதெல்லாம் கவனிக்கணும். நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணும்போது நம்ம தினமும் நம்மளை கவனிக்கணும். தினமும் என்னை கவனி அப்படின்னு எழுதி போட்டு கண்ணாடியில, நீங்க கண்ணாடியில திலக் போடும்போது எழுதி தினமும் என்னை கவனி. என்ன கவனிக்கணும், உன்னை கவனி, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், நீ கிருஷ்ண பக்திக்கு வந்த புதுசுல எப்படி இருந்தாய், உன்கிட்ட என்னென்ன குணம் இருந்தது, நீ எப்படி மாறி இருக்க, நீ இன்னும் ஏன் மாறாம இருக்க, நீ இன்னும் ஏன் கயிறு கழட்டி விடாம துடு போட்டுக்கிட்டே இருக்க அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கணும். நம்ம மற்றவங்க கேள்வி கேட்கறத விட முதல்ல நமக்கு நம்ம கேள்வி கேட்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்களை கேள்வி கேட்டுருப்போம், நம்மளை நம்ம கேள்வி கேட்கவே மாட்டோம். நம்ம வாழ்க்கையில நம்ம ஜட்ஜ் ஆயிடுவோம், அடுத்தவங்க வாழ்க்கையில நம்ம லாயர் ஆயிடுவோம். இல்ல லாயர் என்ன பண்ணுவார், ஆர்கியூ பண்ணுவார், ஜட்ஜ் என்ன பண்ணுவார், தீர்ப்பு கொடுப்பார். அப்ப என் வாழ்க்கையில நான் ஜட்ஜு,
நான் பண்றது கரெக்ட் தான். மற்றவங்க வாழ்க்கையில நீயே அப்படி பண்ண, நீ இப்படி பண்ணிக்கலாமே, நீ அதை செஞ்ச, நீ இதை செஞ்சிருக்கலாமே இல்லையா? இதெல்லாம் நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பெரும் தடையா இருக்கு. அதனால நம்ம இதையெல்லாம் தவிர்க்கணும். இந்த அனர்த்தங்கள்லாம் போகணும். பக்தரிடம் குற்றம் காண்பது, குறை கண்டுபிடிக்கிறது, அவதூறு பேசுறது, அப்புறம் சோம்பேறித்தனமா இருக்குது, அப்புறம் முட்டாள்தனமா செயல்படுறது, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ரொம்ப அழகா பிரபுபாதர் சொல்லி கொடுத்த மாதிரி கிருஷ்ண உணர்வை நம்ம தீவிரமா பின்பற்ற வேண்டும். பக்தர்களை யாரை பார்த்தாலும் வைஷ்ணவராக மதிக்க வேண்டும், அவர்களை நமஸ்கரிக்க வேண்டும், அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அப்போ ஆன்மீக முன்னேற்றம் தானா வரும். பக்தர்களுக்கு சேவை பண்ணும்போது எப்போ எப்போ நம்ம குற்றம் காண்றதும் குறைபடிக்கிறதையும் கைவிட்டுட்டோமோ அப்பவே முன்னேற்றம் வர ஆரம்பிச்சு. அப்பவே கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் வர ஆரம்பிச்சு. சந்தேகமே வேண்டாம். அந்த பார்வை மட்டும் இப்படி மாத்திட்டா போதும். இப்படி பார்க்குற பார்வையை இப்படி மாத்தி, ஒரு பக்தரை பார்த்து இப்படி பார்க்குற பார்வையை இப்படி மாத்திட்டா அப்படியே முன்னேற்றம், அப்படியே ரிவர்ஸ்ல. இல்லை அதே கதை தான். இந்த துடுப்பை கழட்டி கயிறு கழட்டி விடாம துடுப்பு போட்டுக்கிட்டே இருக்காரு. மாங்குன்னு துடுப்பு போடுறாரு, ஆனா கயிறை கழட்டி விடல. அந்த மாதிரி சாண்டிங் உளுந்து பண்றாரு, டேஸ்ட் வர மாட்டேங்குது. ரொம்ப வருஷமா இருக்காரு கிருஷ்ண உணர்வுல, அப்படியே தான் இருக்காரு, முன்னேற்றம் இல்லை. அதனால இதையெல்லாம் நாம சரி பண்ணிக்கணும். இதை சரி பண்ணிக்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். முதல்ல நம்ம கிட்ட உள்ள குறையை நம்ம ஏத்துக்கணும். யாராவது சொல்றாங்கன்னா, ஓ அப்படியா, நான் இந்த தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க பண்ண மாட்டேன், ஏய் நீ என்ன குறை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? நான் யாரும் குறை காணக்கூடாது, எனது குறை யாராவது சொன்னா அதை நான் சரி செய்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி இருக்கிறதான் உண்மையான நண்பர். பக்தி சித்தாந்த மகாராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னை புகழ்பவனை அருகில் வைத்துக் கொள்ளாதே, உன்னை புகழ்பவனை அருகில் வைத்துக் கொள்ளாதே, உன்னிடம் குற்றம் காண்பவனை அருகில் வைத்துக்கொள், ஏனென்றால் உன் குற்றத்தை நீ திருத்திக் கொள்ளலாம். ராவணன் என்ன பண்ணா? சரி, ராவனுக்கும் ராமருக்கு என்ன வித்தியாசம்? அடுத்து ராமாயணம் ஒரு எக்ஸாம்பிள், அதோட பிடிச்சது. ராமருக்கும் ராவணனுக்கு என்ன வித்தியாசம்? ராவணன் அவனை புகழ்றவரை பக்கத்துல வச்சுக்குவாரு, அவனை புகழ்றவரை பக்கத்துல வச்சுக்குவாரு. அவனை யாராவது அவனுக்கு அறிவுரை சொன்னா அவனை விலக்கி வச்சிருவாரு. ஏய் நீ போடா வெளியே. விபீஷணனை துரத்தி விட்டார். ஏய் விபீஷணா, நீ என் குடும்பத்துக்கு வந்த சத்ரு, நீ எனக்கு உபதேசம் பண்றிய, நீ வெளியே போ. பாருங்க, கௌரவர்கள் விதுரருடைய வார்த்தையை கேட்கல. ஒருவேளை கௌரவர்கள் விதுரருடைய வார்த்தையை கேட்டிருந்தா என்ன இருக்கும்? மகாபாரத யுத்தமே நடந்திருக்காது, நமக்கு பகவத்கீதை கிடைச்சிருக்காது. மகாபாரத யுத்தமே நடந்திருக்காது, நமக்கு பகவத்கீதை கிடைச்சிருக்காது. ஆனா அவங்க கேட்க தயாரா இல்லை. அதனாலதான் மகாபாரத யுத்தம் நடந்தது, நமக்கு பகவத்கீதை கிடைச்சது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா விபீஷனுடைய அறிவுரையை ராவணன் கேட்க தயாரா இல்லை. ஒருவேளை விபீஷனுடைய அறிவுரையை ராவணன் கேட்டிருந்தா என்ன இருக்கும்? விபீஷனுடைய அறிவுரையை ராவணன் கேட்டிருந்தா இன்னைக்கு நம்ம ஜெய் ஸ்ரீ ராவன் கி ஜெய் அப்படின்னு அவர் புகழ் பாடுவோம். பக்த பிரகலாத் பாடுறோம் இல்லையா? ஜெய பக்த பிரகலாத் ஜெய பக்த ஜெய் ராவணா நம்ம பாடிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் பக்தர் ஆயிருப்பார். விபீஷனுடைய வார்த்தையை கேட்டிருந்தா ராவணன் பக்தர் ஆயிருப்பார். விபீஷனுடைய வார்த்தையை கேட்காதனாலதான் விநாச காலே விபரீத புத்தி, அவனுக்கு காலம் நெருங்கிடுச்சு, விநாச காலம். எவ்வளவு பேர் ராவனுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. கைகசி, அப்புறம் மால்யவான், சுமாலி, அப்புறம் மாரீச்சன், அப்புறம் விபீஷணன், யாருடைய அறிவுரையும் கேட்க தயார. ரைட். இந்த பக்கம் பாருங்க, ராமர் பக்கம் எல்லாருமே ஏக மனதோட சுக்ரீவனை தன்னுடைய எஜமான எடுத்துக்கிட்டாங்க. எல்லா வானர்களும், ஹனுமான், நலன், நீலன், ஜாம்பவான் எல்லாம் சுக்ரீவனுடைய கட்டளை பின்பற்றினாங்க. சுக்ரீவன் ராமருக்கு சேவை பண்ற. அதனால இங்க பாருங்க எப்படி நடந்தது. ஏன்னா இவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்காங்க, இவங்க பகவானை ஃபாலோ பண்றாங்க, ரொம்ப பணிவா இருக்காங்க. ரைட். ஸோ இந்த மாதிரி நமக்கு ராமாயணம் மகாபாரதமும் ஒரு பக்தன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது தர்மம், எது அதர்மம், எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து. ராவணன் மாதிரி தலகால் புரியாம நடக்கக்கூடாது, ராமர் மாதிரி பணிவா நடந்து கத்துக்கணும். ராமர் முழுமுதற் கடவுள், அவர் பணிவா இருக்காரு. ராவணன்ட்ட ஒண்ணுமே இல்லை. என்ன இருக்கு ராவணன்ட்ட? கர்வமும் ஆணவமும் காமமும் தான் இருக்கு. அதனால தலகால் புரியாம நடந்துக்கிட்டேன். அதனால இந்த குணங்களை நாம் சரி செய்து கொள்ளவில்லை என்றால் இரவு முழுவதும் துடுப்பு போட்ட கதை தான். திருப்பி அதே பாயிண்ட் தான்.
ரைட். அதனால முதல்ல படகு வந்து இந்த கரையிலிருந்து அந்த கரை போய் சேரணும். அப்போ ஜீவாத்மாவாகிய நாம இந்த உடம்புங்கிற படகு எடுத்துட்டு இருக்கோம். ஜீவாத்மாகிய நாம இந்த உடம்புங்கிற படகு எடுத்துட்டு இருக்கோம். இந்த உடம்புங்கிற படகு இந்த சம்சார சாகரத்தை கடப்பதற்கு பெரும் உபகரணம். இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தை, இந்த சம்சார சாகரம், பிறப்பு இறப்புங்கிற சமுத்திரத்தை கடப்பதற்கு இந்த உடல் ஒரு அழகான படகு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த படகு நல்லா போட்டு பெட்டியில் வெல்வெடு கட்டி வச்சிருக்கோம். அதை அவிழ்த்து விட்டு இந்த படகை யூஸ் பண்ணி அந்த கரைக்கு போய் சேரணும். அந்த கரையில ரெடியா இருக்காரு கிருஷ்ணர் நம்மளை வரவேற்கிறதுக்கு. அப்போ இந்த கப்பலுக்கு ஒரு கேப்டன் இருக்காரு இல்லையா, இந்த கேப்டன் இங்க உட்காந்துருக்கு. இந்த கேப்டன் சொல்றாரு, இந்த கப்பல்ல உட்காருங்க, நான் கூட்டிட்டு போயிடுறேன். ஒன்னே ஒன்று மட்டும் செய்யுங்க, கப்பல்ல இருந்து கூச்சிடாதீங்க. ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணாதீங்க, கப்பல்ல இருந்து கூச்சிடாதீங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்ன இவன் பையன் பக்கத்துல வந்து உட்காடுறான், இவன் ஏன் இடத்த பிடிச்சிக்கிட்டான். அந்த குழந்தைகள் ஸ்கூல்ல சண்டை போடுவாங்க, மிஸ் இவன் ஏன் இடத்துல வந்து உட்காந்துட்டான் மிஸ், மிஸ் இவன் தள்ளி விடுறான் மிஸ், மிஸ் என்ன கிள்றான் மிஸ். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அந்த பக்தர் அதை சொல்றாரு, இதை சொல்றாரு, ஏன் பதவி அவர் பிடிச்சிக்கிட்டாரு. இதெல்லாம் இருந்தாலும் பேசாம உட்காந்துருங்க, அந்த கரைக்கு போயிடலாம். இல்ல வேண்டாம், நான் சமுத்திரத்துல குதிச்சேன், பெரிய திமிங்களும் ரெடியா இருக்கு முழுக்கிறதுக்கு. அதனாலதான் பிரபுபா சொன்னாரு, மெட்டீரியல் லைஃப் இஸ் இம்பாசிபிள், ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் டிஃபிகல்ட். ஆன்மீக பாதை கடினமானது, பௌதிக பாதை சாத்தியமே இல்லை. பௌதிக வாழ்க்கை சாத்தியம் இல்லை, ஆன்மீக பாதை கடினமானது. இப்ப எது வேணும் உங்களுக்கு, நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இப்ப நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். பௌதிக பாதை சாத்தியம் இல்லை, ஆன்மீக பாதை கடினம். இப்ப நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? சாத்தியம் இல்லாத யாரா தேர்ந்தெடுப்போமா? அதை சாத்தியமே இல்லை சொல்லியாச்சு. பௌதிக பாதை சாத்தியமே இல்லை, ஆன்மீக பாதை கொஞ்சம் கஷ்டம்தான். அதிகாலை எழுந்திரிக்கணும், குறைந்தபட்சம் 16 மாலை சொல்லணும், 4 விதிமுறை கடைபிடிக்கணும், நம்மளால இயன்ற அளவுக்கு பிரபுபாத இயக்கத்துக்கு சேவை பண்ணணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், யாராவது குற்றம் சொன்னா பொறுத்துக்கணும், சகிச்சுக்கணும், எல்லாத்தையும் அன்பா நடந்துக்கணும், யாராவது திட்டினா கூட சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனா பயிற்சி பண்ண பழகிட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கும். இப்போ ஒரு படகுல ஏறி உட்கார்ந்தோம், அந்த படகு போகும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், தலை சுத்து வரும், அந்த காத்து ஒத்துக்காது, வாமிட்டிங் வர மாதிரிலாம் இருக்கும். ஆனா பொறுமையா உட்காந்துருந்தா அந்த கரையில போய் சேர்ந்துடலாம். இடையில குதிச்சா போச்சு, இடையில குதிக்கவும் கூடாது. ஐயோ நான் கப்பல்ல ஏற மாட்டேன், எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. கப்பல்ல ஏறாமல் இருக்கக்கூடாது, இடையில குதிக்க கூடாது. ஏறி பேசாம உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, அப்படி ஸ்மூத்தா அந்த பக்கம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. ஓகே.